தமிழ்நாட்டு உறவுகளுக்கு வணக்கம். வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான தேர்தல். இந்த சூழல்ல தமிழ்த் தேச மக்கள் முன்னணியோட தெளிவான நிலைப்பாடு என்ன, நம்மளோட கடமை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு விளக்கத்தான் இந்த உரையை நிகழ்த்துகிறோம். எங்களோட நிலைப்பாட்டை நீங்க சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத ஒரு 5 முக்கியமான தலைப்புகள்ல பிரிச்சு சொல்ல போறோம். முதல்ல தேர்தலோட முக்கியத்துவம், அப்புறம் திமுக ஆட்சி பத்தின எங்க விமர்சனம், அடுத்ததா யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிற கேள்வி, மத்த கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, கடைசியா நம்மளோட உடனடி இலக்கு என்ன. வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல ஏன் ஒரு சாதாரண தேர்தலா நாம பார்க்க கூடாது? ஏன்னா நாம ரொம்ப ஆபாயகரமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். மேலோட்டமா பார்த்தா இது திமுக ஆட்சியோட 5 வருஷ செயல்பாடுகளுக்கு மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு மாதிரியே தெரியலாம். ஆனா அப்படி மட்டும் இதை நாம சுருக்கி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு மேல சூழ்ந்திருக்கிற உண்மையான ஆபத்தை நாம கவனிக்க தவறிடுவோம். பிரச்சனை அதை விட ரொம்ப பெரியது. அப்போ ஒன்றிய அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? கடந்த 12 வருஷமா அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே மொழி அப்படிங்கிற பேர்ல ஒரு பாசிச இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க பாக்குறாங்க. அம்பானி, அதானி மாதிரியான அவங்களோட கூட்டாளி பெரு முதலாளிகளுக்காக அதிகாரத்தை எல்லாம் ஒரே இடத்துல குவிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் பாசிசம். இப்ப பாருங்க, அவங்க எப்படி மாநிலங்களோட உரிமைகளை பறிக்கிறாங்கன்னு. ஆளுநரை ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறது, மாநில அரசு கொண்டு வர சட்டங்களுக்கு வருஷ கணக்குல ஒப்புதல் தராம இருக்கிறது, நமக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறது, அமலாக்கத்துறை என்ஐஏ வச்சு மிரட்டுறதுன்னு இப்படி நம்ம உரிமைகளை ஒவ்வொன்னா நசுக்கிறாங்க. ஆக இந்த தேர்தல் ஸ்டாலின் திரும்பவும் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமாங்கிறத பத்தினது இல்ல. தமிழ்நாட்டுல பாசிசத்தோட வேர்கள் ஆழமா பதியணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்ய போற தேர்தல் இது. இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மைய கேள்வி. சரி, பாஜகவை எதிர்க்கிறோங்கிறதுக்காக திமுக அரசோட தவறுகளை பத்தி பேசவே கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நேர்மையான திறனாய்வு இல்லாம சரியான அரசியல் முடிவை எடுக்க முடியாது. வாங்க அதையும் பார்ப்போம். திமுக ஆட்சி மேலையும் எங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. இயற்கை வளங்கள் கொள்ளை போறத தடுக்கல. வேங்க வயல் மாதிரியான சமூக அநீதிகள்ல இன்னும் நீதி கிடைக்கல. ஆணவ கொலைகளுக்கு எதிரா சட்டம் கொண்டு வரல. நீட்டு மாதிரி மாநில உரிமை பிரச்சனைகள்ல கூட வெறும் கடிதம், தீர்மானம்னு ஒரு எல்லையோட நின்னுடுறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா, காலை உணவு திட்டம், பெண்களுக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் மாதிரியான சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்க மறுக்கல, வரவேற்கிறோம். ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரி சில நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மாநிலத்தோட அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற கொள்கைகளை ஆதரிக்கிறத எப்படி ஒரு மக்கள் நல ஆட்சின்னு முழுசா ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சிக்கலான அரசியல் சூழல்ல ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும், நம்மளோட வாக்கு யாருக்கு? இது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல. கள யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். கள நிலவரம் என்ன சொல்லுது? பாசிச பாஜக அதிமுக கூட்டணிய உறுதியா தோற்கடிக்கிற அளவுக்கு வாக்கு வங்கியும் கட்டமைப்பு பலமும் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அது திமுக தலைமையிலான கூட்டணி கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கலாம். ஆனா இந்த தேர்தல்ல பாசிச கூட்டணிய வீழ்த்துற அளவுக்கு அவங்க இன்னும் வளரலங்கிறது தான் நிதர்சனம். அதனால எங்களோட முடிவு ரொம்ப தெளிவான ஒரு வியூகத்தின் அடிப்படையில ஆனது. 2 படிதான். முதல் படி, நம்மளோட முதன்மை எதிரியான பாசிச பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். 2வது படி, அந்த வேலையை செய்ய களத்துல இருக்கிற ஒரே வலிமையான சக்தி திமுக கூட்டணி தான். அதனால அவங்கள ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இதை நாங்க திரும்பவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க விரும்புறோம். திமுகவோட 5 ஆண்டு கால சாதனைகளை பாராட்டி நாங்க இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்லல. பாசிசம்ங்கிற பெரிய ஆபத்தை தடுக்க களத்துல அவங்கள விட வேற வலிமையான மாற்று இல்லாததால ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் பேர்ல தான் இந்த முடிவு எடுக்கிறோம். சரி, அப்போ மத்த கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? அது இந்த தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதையும் நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். இங்கதான் ஒரு முக்கியமான அரசியல் தவறு நடக்குது. சில கட்சிகள், குறிப்பா தவகை, நாதாக போன்ற கட்சிகள் பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. இது பாசிசத்தோட உண்மையான ஆபத்தை குறைச்சு மதிப்பிடுற ஒரு செயல். திமுகவோட தவறுகள் வேற, பாஜகவோட பாசிச திட்டம் வேற. ரெண்டையும் ஒன்னா பாக்குறது மறைமுகமா பாசிசத்துக்கு தான் உதவும். அதனால தவக மற்றும் நாதக தோழர்களுக்கு நாங்க வைக்கிற வேண்டுகோள் இதுதான். உங்க வாக்குகள் பிரியறது பாசிச கூட்டணிக்கு வெற்றியை தட்டுல வச்சு குடுக்கற மாதிரி ஆயிடும். ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக ஆட்சி வந்தா அது உங்க கட்சியோட வளர்ச்சிக்கு தான் தடையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடைசியா, இந்த தேர்தல்ல நம்மளோட ஒற்றை தெளிவான விட்டு கொடுக்கவே முடியாத இலக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாஜகவுக்கு 4 எம்எல்ஏகள் இருக்காங்க. வரப்போற தேர்தல் முடிவுல இந்த 4ங்கிற நம்பர் 5ஆக போகுதா இல்ல 3ஆக குறைய போகுதா?
இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலமும் அடங்கியிருக்கு. அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜனநாயக, முற்போக்கு, தமிழ்தேச சக்திகளோட முதன்மை வேலை இதுதான். பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுற தொகுதிகள்ல நம்ம முழு கவனத்தையும் பலத்தையும் செலுத்தணும். அந்த 4ங்கிற எண்ணை பூஜ்யமாக்குறது தான் நம்மளோட உடனடி இலக்கு. எங்களோட இலக்கு ஒண்ணுதான், பாஜக இல்லாத ஒரு சட்டமன்றம். இது வெறும் தேர்தல் முழக்கம் இல்ல, தமிழ்நாட்டோட தன்னுரிமையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வரலாற்று பணி. வாங்க, இந்த ஒற்றை இலக்குக்காக எல்லாரும் ஒண்ணா நின்னு உழைப்போம்.